MNC-ல வேலை தேடுறவங்களா நீங்க? உங்களுக்கான இடம் தான் Eduverse. இங்க Java, Full Stack, Python, Data Science-னு IT கம்பெனிக்கு தேவைப்படுற கோர்சஸ் 100% placement assistance-ஓட கம்மி ஃபீஸ்ல கத்து தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்ஸ்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் 88வது ஆண்டு விழாவில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட இருக்கிறது. அவரின் ரஷ்ய பயணம் வெற்றி பெற அவரை வாழ்த்தி மகிழ்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். நேத்தி பிரஸ் மீட்ல நீங்க பேசின ஒரு விஷயம் எல்லாருக்கும் மத்தியிலும் பாத்தீங்கன்னா சர்ச்சையாவே போச்சு. என்னன்னா சவுக்கு சங்கரை பத்தி பேசியிருந்தீங்க. தம்பி, அரசியல் தெரிஞ்சா அரசியலோடு நிறுத்திக்கணும். ஆனால் சினிமாவில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, தயாரிப்பாளர் சங்கம் சரியில்லை. இவர் எப்போ பார்த்தாரு தயாரிப்பாளர் சங்கத்தை? அவர் என்னைக்காவது ஒரு நாள் சினிமா பார்த்துருப்பாரா? ஏன்னா வெளில மோகன்ஜியை பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, ஜாதி வெறி பிடித்தவர் மோகன்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் நேற்று ப்ரெஸ் மீட்டில் எங்கள் வீட்டுக்குள்ள அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். என் வீட்டுக்குள்ளே தான் விக்னேஷ் சிவன்லாம் ஏற்பாடு பண்ணி அஜித் சாரும் ஒத்துக்கிட்டு நல்லா தான் வந்துட்டு இருந்தது. அதை என்ன விக்னேஷ் சிவன் பண்ணார்? ஏன்னா அஜித் பண்ண மாட்டார். அஜித்தை ஒத்துக்கிட்டா அதில் நிற்பார். விக்னேஷ் சிவன்கிட்ட என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த அம்மா நயன்தாரா வேற ஹீரோயின். அந்த பிரச்சனையில் தான் அதுதான் பிரச்சனைன்றது எல்லாம் சொல்றாங்க. மகிழ் திருமேனி அந்த தம்பி ஒரு 4-5 படம் நல்ல படம் கொடுத்துருக்காரு, நல்ல டைரக்டர். ஆனால் அந்த தம்பியும் அப்படிதான் நல்லா நடந்தது. இல்லைன்னா அஜித் படம் கிடைக்காது. அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல சார். கன்ஃபார்ம் தானா சார்? இன்னைக்கு கன்ஃபார்ம் தான். இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களாம். சூப்பர் சார். இன்னைக்கு ஈவினிங் அது அனௌன்ஸ்மெண்ட் வருது. அஜித் சார் ஃபேன்ஸ் மீட் வைக்க போகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேன்ஸ் மீட் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திலாம் வருது. நான் தான் ரொம்ப நாளாக வேண்டி கேட்குறேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் அற்புதமான ஃபேன்ஸ். இந்தியா இங்கிலீஷ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா கே ராஜன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம், நல்லா ஆயிட்டுருக்கேன். பகாசூரனை பற்றி நிறைய நம்ம விஷயங்கள் பேசுவோம் சார். அதை தாண்டி நேற்று ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பேசின ஒரு விஷயம் எல்லாருக்கும் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா சர்ச்சையாகவே போச்சு. என்னென்னா சவுக்கு சங்கரை பற்றி பேசியிருந்தீங்க. சினிமா தெரியாத சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. அவர் பேசுனதை வச்சு பார்க்க போனால் அவருக்கு அரசியல் தெரியும்ல, ஒருவேளை அரசியல் சார்ந்து அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாமா? தம்பி, அரசியல் தெரிஞ்சால் அரசியலோடு நிறுத்திக்கணும். தெரியாத விஷயத்தில் இப்போது அரசியலும் எல்லாருக்கும் பகைவர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக. ஆளுங்கட்சினா எதிர்கட்சி. ஒருத்தர் வளர்கிறாங்கன்னா அதை வளராத ஒருத்தர் எதிரி. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க என்பதை பார்ப்பதோடு பண்ணாததையும் சேர்த்து சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, தயாரிப்பாளர் சங்கம் சரியில்லை. இவர் எப்போ பார்த்தாரு தயாரிப்பாளர் சங்கத்தை? தயாரிப்பாளர் கஷ்டங்களை இவர் எப்போ தெரியுமா? அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏமா, நான் நேரடியாக பார்க்குற எனக்கே பல உண்மை தெரியலையே. ஓகே. நான் 40 வருஷமாக சினிமாவில் ஊறி திளைக்கிறேன். கண்டிப்பாக சார். எனக்கு படம் போடுற முதலாளிகள் வாழணும், அப்போ தான் எல்லாரும் வாழ்வாங்க, சினிமா நல்லா இருக்கும்ன்றேன். கண்டிப்பாக. நான் பணத்தை எழுந்திருக்கேன், 9 படம் எடுத்திருக்கேன். அப்போ தயாரிப்பாளர் பண்ணுற கஷ்டத்தை பார்த்து நான் போராட்டம் இறங்கியிருக்கேன். அப்போ நான் இதோட ஐக்கியமானவன். அவர் என்னைக்காவது ஒரு நாள் சினிமா பார்த்துருப்பாரா? ஓகே. அவர் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் குணம் வேற மாதிரி தெரிஞ்சு எனக்கு. ஓகே. அதாவது என்ன பண்ணுறாருன்னா, இதை எல்லாத்தையும் கிட்ட இருந்து பார்த்தா மாதிரியே பேசுகிறார். ஓகே. நீங்கள் பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் இவங்க சொன்னாங்க இதுமாரி நடந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங்காக தான் சொல்லுவாங்க அவங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதாக எடுத்துக்கலாம். அது என்னவோ அவருடைய இது அது. ஓகே. ஆனால் என்னை பொறுத்தவரை உண்மையாக இருந்தால் உறக்க சொல்ல வேண்டும், தவறு இருந்தால் சுட்டி காட்டி அவர் தட்டி கேட்க வேண்டும். கண்டிப்பாக. அப்படி இல்லாத விஷயத்தை கற்பனை பண்ணியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஓகே. அது பெரிய பாவம். அப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கேன். என்ன, அதில் அந்த தம்பி இன்னும் வளரணும். ஓகே. அவர் ஏதோ ஒரு காரியம் எடுத்திருக்காரு, பண்ணுறாரு. அதில் உண்மைகளை மட்டும் விளக்கி சொல்லணும், ஆதாரத்தோடு சொல்லணும். அதுதான் அவருக்கு பலம். ஓகே. சினிமாவில் இல்லாதது பொல்லாதது. இப்போ ரெட் ஜெயிண்ட்டை பற்றி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் சென்னை காஞ்சிபுரம் விநியோக சங்க தலைவர். இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, இப்போ எங்களால் படம் எடுக்க முடியல, வாங்க முடியல. காரணம் கோடி கோடியாக உயர்ந்து போச்சு.
நடிகர்கள் சம்பளம் உயர்ந்து போச்சு, தயாரிப்பு செலவு உயர்ந்து போச்சு. அப்போது எங்கள் ஆளுங்களால் வியாபாரம் பண்ண முடியல, கஷ்டப்படுறாங்க, வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு சிலர் ஓஹோன்னு இருக்காங்க, சிலர் தான். சிறுபட தயாரிப்பாளர்கள், சின்ன படத்தை நம்பி இருக்கிறவங்க யாருமே நல்லா இல்லை. ஓகே. அதனால் இப்போ பெரிய படங்கள் எடுக்கிறவங்க கையில், வாங்குறவங்க கையில் போய் மாட்டிச்சு. இப்போ எங்களுக்கு படம் வாங்க ஆள் இல்லை. படம் எடுக்கிறாங்க, ஆமாம், ஆனால் வாங்க ஆள் இல்லை. முதலீடு போட ஆள் இல்லை, ஃபைனான்சியர் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. சின்ன படங்களுக்கு இது மிகப்பெரிய யாருமே முன்னாடிலேருந்தே இருக்கு. அப்போது ஏதோ ஒரு நிறுவனம், ரெட் ஜெயண்ட் இருக்குது, இன்னொரு 4-5 இருக்குது, யாருமே இல்லாமல் இல்லை. அந்த ரெட் ஜெயண்ட் இப்போ என்னன்னா ஓரளவுக்கு நேர்மையாக தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் பாதுகாப்பாக படத்தை விநியோகம் பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்சம் லாபம், மற்றவங்க படத்தை விட லாபம் கூட கிடைக்கும். அப்புறம் அவங்க கமிஷன் பார்த்தா 5%, 8%. பெரிய படமாக இருந்தால் 5%, சின்ன படமாக இருந்தால் 8%. ரொம்ப கம்மி இது. ஓகே. 15%, 20% வாங்குகிற சினிமா உலகத்தில் அவங்க 8% வாங்குறாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, நல்ல தியேட்டர் கிடைக்குது. ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா தியேட்டர் கிடைக்கிறது. தியேட்டர் முக்கியம். தியேட்டரில் கூட இப்போ நாங்கள் விநியோகஸ்தர் போய் தியேட்டர் கேட்டால் பெர்சன்டேஜ் கம்மியாக கொடுப்பாங்க, 60, 55 அப்படின்வாங்க. இவங்க 70, 75. அது எங்களுக்கு லாபம். ஓகே. தியேட்டருக்காரங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், பட் எங்களுக்கு லாபம், ப்ரொடியூசருக்கு அந்த லாபம் வருது. இப்போ நாங்கள் அவங்கள பாராட்டாமல் என்ன பண்ணுவோம்? அவங்க யாரை வற்புறுத்தி படம் வாங்கினாங்க அதை ஒரு சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் நேற்று ஸ்டேஜில் சொன்னீங்க, இன்னும் மிரட்டி வாங்குறாங்க. இது ரெட் ஜெயிண்ட்டுக்கு மட்டும்தான் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்க ஒரு குற்றச்சாட்டாக கூட வச்சுக்கலாமா? ஏன்னா ரெட் ஜெயிண்ட் படம் வாங்கிட்டாலே அப்பா அவங்க மிரட்டி வாங்கிட்டாங்கப்பா, மிரட்டி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எப்படி தான் சார் வாங்குறாங்க? யாரை மிரட்டி வாங்கினாங்க ஒருத்தராவது சொல்ல. ஓகே. இப்போது விநியோகஸ்தர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இதுக்கு முன்னால் நேற்று தேனப்பன் ஒரு மேட்டர் சொன்னார், மாஃபியா கேங்குனே யூஸ் பண்ணார் ஒரு வார்த்தையை. போன 8 வருஷம் அதிமுக ஆட்சியில் 8 வருஷம் ஒரு சிலர் அப்படி பண்ணாங்க. ஓகே. படத்தை சரியாக ஓட்ட மாட்டாங்க, நல்லா ஓடுற படத்தை இடையிலே கூப்பிட்டு செட்டில் பண்ணிவிட்டு அவங்க அடிச்சுக்குவாங்க. ஓகே. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஓடுற படம் நல்லா ஓடும். அதுக்கு உதாரணம் தான் கமலஹாசன். விக்ரம் கமலஹாசன் வந்து ஒரு விழாவில் சொன்னார், நான் 40 கோடி தான் இதை வசூல் பண்ணணும்னு நினச்சேன், பட் 92 கோடியோ வசூல் பண்ணிச்சு. அப்புறம் அது யார் காரணம்? இவங்க கடைசி வரைக்கும் ஓட்டி உண்மையான ஷேரை கொடுத்தாங்க. அதனால் அங்கே என்னன்னா 30 கோடி 20 கோடி வரும்போதே முடிஞ்சிச்சுங்க, செட்டில்மெண்ட்டுங்க போட்டு அவங்க ஓட்டிக்கணும். ஓகே. அந்த நிலை மாறி இருக்குது. அட் த சேம் டைம் மோகன்ஜியை பற்றி பேசுனீங்க. அதுவும் நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து எங்கள் வீட்டு புள்ள அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. என் வீட்டு புள்ள தான், அதான் தூக்கி வளர்த்த ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் பேசிட்டீங்க. உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளில வந்து மோகன்ஜியை வந்து பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, ஜாதி வெறி பிடித்தவர் மோகன்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது ஆரம்பத்தில் அப்படி உருவாக்கப்பட்டு விட்டது. ஓகே. அந்த திரௌபதி அதெல்லாம் கிடையாது. அவன் வந்து எல்லாருக்கும் பொதுவானவன். அவன் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்திலும் நிறைஞ்சிருப்பாங்க. ஓகே. அவன் ஒரு நல்ல சோஷியல் மைண்ட் உள்ளவன். ஓகே. பிறகு உதவி பண்ணக்கூடியவன். அதனால் அந்த ஒரு இதெல்லாம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. எல்லாரையும் விரும்புகிற, எல்லா ஜாதியும் மதத்தையும் விரும்புகிற ஒரு. இல்லை, ஏன்னா சினிமாவுக்கு வந்து ஒரு எதிரினா அந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம், எல்லாரையும் அரவணைக்க வேண்டிய ஒரு படமாக இருக்கணும். அப்படிங்கும்போது ஸோ இவங்களுக்கு இந்த பார்வை இருக்குது, இவங்க மேலே இந்த ஒரு பார்வை எல்லாருமே பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு. நீங்கள் அதை சொன்னது ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க, ப்ளஸ் வந்து படத்தை நடிச்சிருக்கீங்க, அது முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கூட. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது ஒரு அற்புதமான விஷயம். ஓகே. நான் ஏறக்குறைய 70-80 படம் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், 9 படம் எடுத்திருக்கேன். என் படத்தில் கூட இப்படி ஒரு வேஷம் பண்ணதில்லை. ஓகே. அது எப்படி என்ன செலக்ட் பண்ணானே தெரில. நான் அவனை வேஷம்லாம் கேட்கல,
எப்படி சாப்பா நீங்கள் தான்ப்பா அந்த தாத்தா வேஷம்னா. அப்புறம் உள்ளே போய் நடிக்க பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் அவள் இயக்கிறதுல நான் ரொம்ப லயிச்சிட்டேன். ஓகே. அந்த வேலை வாங்கிறது அவ்வளோ அழகாக வாங்குறான். நான் தப்பு பண்ணால் விடுறதில்ல. ஏன்னா டைரக்டர் தான் அங்கே, படம் நல்லா வரணும். டைரக்டர் தான் அங்கே எல்லாமே தலைவன். நீ வெளியில் என்ன ஒன்றா கட்டிக்கோ, ஆனால் அங்கே நடிக்க போனேன்னா டைரக்டர் கட்டுப்படணும். ஆமாம், நான் கட்டுப்பட்டேன். ஏன் செல்வராகவன் எவ்வளோ பெரிய டைரக்டர், நட்டி எவ்வளோ பெரிய கேமராமேன், அடங்கி அவன் சொல்லு கட்டுப்பட்டு பண்ணோம். அதனால படம் பிரமாதமாக வந்திருக்கு. இது என்னென்னா உதயநிதி ஸ்டாலினை நான் பார்க்க போனேன். அவர் இப்போ அமைச்சராக இருக்கார். ஆமாம், அமைச்சராக இருக்கும்போது தான் 3-4 வாரம் இருக்கும். சினிமா உலகம் பற்றி பேச போனேன். ஓகே. ஏன்னா தம்பி ரொம்ப அக்கறை, அவர் நடிகர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், சினிமா மீது அக்கறை உள்ள ஒரு குடும்பம். அவங்க தாத்தா சினிமா ஒரு வளர்ச்சிக்கு பெரிய உதவி பண்ணிவார். அந்த குணம் அந்த தம்பிக்கிட்ட இருக்குது. ஓகே. ஏன்னா நான் 3 முறை பேசியிருக்கேன். அவ்வளோ அக்கறையாக இருக்குது. அதனால் நான் போய் என்னென்ன கஷ்டம் இருக்குது இப்போது, சின்ன படங்கள் ஏன் ரிலீஸ் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணும் தம்பின்னு பேசுகிறேன். ஒரு 10 நிமிஷம் கேட்டுட்டு, அண்ணே தனியாக ஒரு நாள் பேசலாண்ணே அப்படின்னாரு. சரி தம்பின்னு வந்தேன். வரும்போது அண்ணே பிரமாதம்னார். ஒரு குரல் கேட்டது. ஓகே. நேற்று ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தீங்க படம் பார்த்ததா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன தம்பி என்ன? இல்லை படம் பார்த்தா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கீங்கன்னார். அந்த மனசில் பெரிய மனசுங்க அவர் பாராட்டுறது. கண்டிப்பாக. அவர் 10-15 பேர் இருக்காங்க அங்கே. எனக்கு புரியல எந்த படம்னு. ஏன்னா துணிவும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 சீன். ஆமாம். இன்னும் சுந்தர்சி படம் ஆக்ட் பண்ண 4 படம் பண்ணியிருக்கேன். அதில் இவர் எதை சொல்கிறாருன்னு தெரில. அண்ணே பக்காசூரன் பார்த்தேன், பிரமாதன உங்கள் வேஷன்னு. அப்படியே நெகிழ்ந்துட்டேன். சின்ன வயசு ஆனால் பெரிய மனசு. கண்டிப்பாக சார். அவங்க தாத்தா கூட நான் கொஞ்சம் பழகியிருக்கேன். ஓகே. எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு முத்தமிழ் அறிஞர். நீங்கள் அடுத்து பார்த்தா இவர். ஓகே. இந்த தம்பி. அதனால தான் அவரோட கொஞ்சம் நெருக்கமாயிட்டுருக்கேன். நல்ல மனசு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பேசினா அவங்க அப்பா சிஎம், இவரும் விளையாட்டுத்துறை அமைச்சர், சினிமா அக்கறை உள்ள குடும்பம். அதனால் அப்பாக்கிட்ட சொல்லி என்னென்ன தேவைன்னு பண்ணுவார்ன்றதுக்காக தான் அதை நான் அவர்கிட்ட போனேன். ஓகே. இப்போ அடுத்து என்னென்னா அஜித் சாருடைய 62, அதாவது ஏகே துணிவு படம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் தான் வந்து 62 பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க, லைக்கா மூலியமாகவும் சொன்னாங்க. பட் இப்போ திடீர்னு விக்னேஷ் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல சரின்னு நினைக்கிறீங்களா சார்? விக்னேஷ் சிவன்லாம் ஏற்பாடு பண்ணி அஜித் சாரும் ஒத்துக்கிட்டு நல்லா தான் வந்துட்டு இருந்தது. அதை என்ன விக்னேஷ் சிவன் பண்ணார்? ஏன்னா அஜித் பண்ண மாட்டார். அஜித்தை ஒத்துக்கிட்டா அதில் நிற்பார். ஓகே. ஒத்துக்க மாட்டார். ஓகே. ஒத்துக்கிட்டா அதில் தான் நிற்பார். அந்த மாற்றிக்கிறது மாற்றி பேசுகிறதெல்லாம் அஜித் கிட்ட கிடையாது. ஓகே. விக்னேஷ் சிவன்கிட்ட என்ன நடந்ததுன்னு தெரியல. ஓகே. அந்த அம்மா நயன்தாரா வேற ஹீரோயினு. அந்த பிரச்சனையில் தான் அதனாலதான் பிரச்சனை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் பிரச்சனைன்றது எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே. அதனால் அதை விலைக்கிட்டாங்க. நல்ல மாதிரியாக வந்தது. ஒரு ஏதோ அதுதான் காரணமாக இருக்கலாம், வந்து போயிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தா மகிழ் திருமேனி அந்த தம்பி ஒரு 4-5 படம் நல்ல படம் கொடுத்துருக்காரு. நல்ல டைரக்டர். அருண் விஜய் சாருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தவர். பெரிய. எனக்கு முதல்ல ஒன்று பாராட்டிடுறேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய நன்றி. மகிழ் திருமேனி என்ன தமிழ், எப்படி தேடி இந்த பேரை வச்சாங்க. அவன் சுரேஷ், தமேஷ், டஷ்ஷு, புஷ்ஷுன்னு வைக்கிறாங்க. ஆனால் அந்த தாய் தந்தையும் மகிழ்ந்திரு, மகிழ்ச்சியாக எப்போவுமே மகிழ்ச்சியாக. திருமேனி உன் உடல் பலம் வாய்ந்ததா சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும். மேனினா உடல். ஆக இப்படி ஒரு தமிழ் பெயரை சூட்டி அந்த பெற்றோருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுக்கள். ஆனால் அந்த தம்பியும் அப்படிதான் நல்லா நடந்தது. இல்லைன்னா அஜித் படம் கிடைக்காது. அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல சார். கன்ஃபார்ம் தானே சார்? இன்னைக்கு கன்ஃபார்ம் தான். இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களாம். எனக்கு கன்ஃபார்மான செய்தி. சூப்பர் சார். இன்னைக்கு ஈவினிங் அது அனௌன்ஸ்மெண்ட் வருது. மகிழ் திருமேனி தான் டைரக்டர். ஓகே சார். நல்லா பண்ணுவார். சூப்பர் சார். அந்த பக்கம் எடுத்துக்கிட்டா விஜய் படம், லோகேஷ் கனகராஜ் சாதித்திருக்கிற ஒரு டைரக்டர். இன்னைக்கு மிகப்பெரிய மாநகரம் ஆரம்பித்து
இன்ன வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே போகிறார், சின்சியராக பண்ணுறாரு. ஆமாம் சார். அற்புதம். அந்த தம்பியுடைய வளர்ச்சி வந்து ஒரு இமாலய வளர்ச்சி. லலித் குமார் என்னுடைய சகோதரன், எங்கள் ப்ரொடியூசர் தமிழன், அவர் எடுக்கிறார். இது வரைக்கும் சரி போன படம் யாரோ தெலுங்குக்கார் எடுத்தார், தப்பு இல்லை. இப்போ நம்ம தமிழன் லலித் குமார் அவர் எடுக்கிற படம் 800 கோடியில் டோட்டலாக செலவுன்றாங்க. பெரிய பட்ஜெட். வாழ்க. இதை பேன் இந்தியா மூவியாக கொண்டு வராங்க. பேன், ஏன்னா விஜய் பொருத்தமானவர், அஜித்தும் பொருத்தமானவர், ரஜினி பொருத்தமானவர். அதில் பேன் இந்தியா படமாக வரும்போது தமிழ்நாடு தலைநிமிர்ந்து இருக்கும். ஒன்றும் இல்லை, கன்னடத்தில் யாஷா கேஜிஎஃப் வந்து நிறுத்திட்டான். ஆமாம், கன்னடத்தை ஒரு பெரிய நாங்கள் பெரிய இண்டஸ்ட்ரி தான் காட்டிட்டான். இன்னைக்கு லலித் குமார்ன்ற தயாரிப்பாளர் லோகேஷ் கனகராஜை வச்சு நம்ம விஜய் மூலமாக தமிழ்நாடும் இந்தியாவில் உயர்ந்த தொழில் சினிமா தொழில் என்பதை நிரூபிப்பார்கள். நிச்சயம் பெரிய வெற்றி பெறும். ஏன்னா நம்ம தயாரிப்பாளர் தமிழன் நிற்கணும் சார். கண்டிப்பா சார். தமிழன் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. கண்டிப்பா எல்லா துறையில நிற்கணும். அதில் தான் நான் பாராட்டுறேன். சில தவறு செய்தால் சுட்டி காட்டுறேன், இவ்வளோதான். எனக்கு காழ்ப்புணர்ச்சி யார் மேலே இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ என்னன்னா, அஜித் சார் வந்து ஃபேன்ஸ் மீட் வந்து வைக்க போகிறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஃபேன்ஸ் மீட் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திலாம் வருது. அது பாசிபிளா சார்? ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறேன். நான் தான் ரொம்ப நாளாக வேண்டி கேட்குறேன். ஓகே. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் அற்புதமான ஃபேன்ஸ், அந்த ரசிகர்களை போல. ஏன்னா விஜய் சாரில் அவங்க அப்பா உற்சாகப்படுத்திட்டு இருந்தார். பிறகு இப்போ விஜய் சார் ஏதோ மீட் பண்ணுறாரு. ஆனால் இவர் மீட் பண்ணாமலே ரொம்ப நாளாக கலைச்சிட்டார் ரசிகர் பண்ணுறார். பிறகு யாரையுமே பார்க்கல. பட் அவர் பார்த்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரசிகர்களை கூட்டி ஒரு விருந்து கொடுத்து, எம்ஜிஆர் பண்ணுவார், அதை பண்ணி உற்சாகம் பண்ணால் இவர் தான் நம்பர் 1. ஓகே. ஆனால் அவர் தான் வந்து இல்லை, எனக்காக செலவு பண்ணாதீங்க, குடும்பத்தை பாருங்கள், படம் என்பது வந்து ஜாலியாக பாருங்க சொல்லி கேட்கலையே. சொல்லி கேட்கல. யார் கேட்டா? உங்கள் படம் வரும்போது செலவு பண்ணாமல் இருக்காங்களா? புரியுது. அப்போது அவங்கள உற்சாகப்படுத்திடணும். ஓகே. குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க, பார்த்துக்காம இல்லை. உங்கள் மேலே அவ்வளோ பெரிய உயிர் வச்சுருக்காங்க. ஓகே. அப்படிப்பட்டவங்களை மதித்து நீங்கள் உற்சாகப்படுத்தணும், நல்வழிப்படும். அஜித் வந்தோ விஜய் வந்தோ தவறான பாதையில் ரசிகர்களை கொண்டு போக மாட்டார். ஒழுக்க டிசிப்ளின் அதில் உண்மை. அந்த வகையில் அஜித் ஒரு நல்ல ரசிகர்களை வச்சுருக்காரு. கண்டிப்பாக சார். அந்த ரசிகர்கள் தான் துணிவெல்லாம் வாழ வச்சாங்க. ஆமாம். நான் மட்டும் சும்மா கோவத்தில் சொல்கிறது நான் எல்லாரும். புரியுது சார். இந்த ரசிகர்களை மதிக்காத ஹீரோக்கள் இருக்காங்க இல்லையா, பொதுவாக அந்த ரசிகர்கள் ஒரு சபதம் எடுக்கட்டும். இவங்க படமே இந்த ஹீரோ வந்து என்னை மதிக்கிறது இல்லை, நான் அவர் மேலே அவ்வளோ உயிர் வச்சுருக்கேன், எங்களை மதிக்கலை, இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன். கற்பனைக்கு சொல்கிறேன். என்ன ஓட்டுக்கு நான் கதி என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு. இத்தனை கோடியெல்லாம் வாங்க முடியுமா? அதனால் நம் வளர்ச்சிக்கும் நம் பாதுகாப்புக்கும் இந்த ரசிகன் தான் காரணம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள், வளர்க தமிழகம். MNC-ல வேலை தேடுறவங்களா நீங்க? உங்களுக்கான இடம் தான் Edwards. இங்க ஜாவா, ஃபுல் ஸ்டாக், பைத்தான், டேட்டா சயின்ஸ்னு ஐடி கம்பெனிக்கு தேவைப்படுற கோர்சஸ் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸோட கம்மி ஃபீஸ்ல கத்து தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்ஸ்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் 88வது ஆண்டு விழாவில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட இருக்கிறது. அவரின் ரஷ்ய பயணம் வெற்றி பெற அவரை வாழ்த்தி மகிழ்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம்.